எனக்கு நல்லாவே தெரியும் 90% ஆஃப் த பீப்புள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அன்ஃபோக்கஸ்ட், டிசிப்ளினாக இருக்க முடியல, வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்குது ஆனால் எதுவுமே பண்ண முடியல, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸோடு இருப்பாங்க. பட் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ, அது எல்லாமே போய் அந்த பொய் உங்களோட ஐடென்டிட்டி. உங்களை பற்றி நீங்கள் நினச்சி வச்சுருக்கிற எல்லா விஷயமுமே பொய். நான் நிறைய யூடியூபர்ஸை பார்த்துருக்கேன், எல்லாருமே அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணுங்கள், உங்கள் என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் ஒர்க் ஆகும். பட் நீங்கள் உங்களோட கோரை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீங்கள் ஃபவுண்டேஷனை ஃபஸ்ட்டு மாற்றினா மட்டும்தான் அது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். அந்த ஃபவுண்டேஷனை மாற்றுறதுக்கு தான் நான் இங்கே இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய மில்லியனர்ஸ் அவங்களுக்கும் 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. மிடில் கிளாஸில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஆனால் அவங்க மட்டும் எப்படி பில்லியனர்ஸாக இருக்காங்க, இவங்க மட்டும் ஏன் மிடில் கிளாஸாகவே இருக்காங்க? நிறைய செல்ஃப் மேட் பில்லியனர்ஸும் இருக்காங்க. இவங்களுக்கும் மிடில் கிளாஸ், அவங்களும் மிடில் கிளாஸ், அவங்களுக்கும் அதே 24 ஹவர்ஸ், இவங்களுக்கும் அதே 24 ஹவர்ஸ். பட் இவங்க மட்டும் மில்லியனர்ஸாக இருக்காங்க ஏன்? பிகாஸ் தியர் ஐடென்டிட்டி. அவங்க ஐடென்டிட்டியை கரெக்டாக வச்சுருக்கிறதுனால மட்டும்தான் அவங்க பில்லியனர்ஸாக இருக்காங்க. லெட்ஸ் எலான் மஸ்க் எடுத்துப்போம். எலான் மஸ்க் அவர் பில்லியனராக ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்னால் பில்லியனராக ஆக முடியுமான்னு நினச்சிருந்தாரு அப்படின்னா அவரால் பில்லியனராக ஆகிருக்க முடியுமா? நீங்கள் நினச்சி ஓகே ப்ரோ, என்னென்னமோ சொல்கிறீங்க, ஐடென்டிட்டின்றீங்க, அதுன்னு சொல்கிறீங்க, இது எப்படி மாற்றுறது? எல்லோரும் நோட்டு பென் எடுத்துருப்பீங்க நம்புகிறேன். எடுக்கலைன்னா எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்கள் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். உங்களோட ஐடென்டிட்டியை மாற்றுறதுக்கு நீங்கள் எடுக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்களே ஒரு லூசர்னு நினைக்கிறத நிறுத்துங்க. நான் லூசர், என்னால் இதை பண்ண முடியாது, அவன்கிட்ட அது இருக்குது ஸோ அதனால் அவன் அதை பண்ணுறான், என்கிட்ட இது இல்லை ஸோ அதனால் நான் இது பண்ணலான்னு எக்ஸ்கியூஸ் சொல்கிறது. நான் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறவன், எனக்கு வாழ்க்கையே நல்லா இல்லை, நான் பிறக்கும் போதே எப்படி தான், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு அடித்து தூக்கி போட்டு ஜஸ்ட் சே ஐம் a billionaire, I'm a discipline, I'm focused, if I fix something I will definitely do that. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உங்கள் ஐடென்டிட்டியை நீங்கள் மாற்றும் போது நீங்கள் நிஜமாகவே மாறுவீங்க. உங்கள் சப்கான்ஷியஸ் பிரெயினுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அதுதான் வெளியே ரியாலிட்டியாக நடக்கும். உங்களுக்கு அந்த சப்கான்ஷியஸ் பிரெயினை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானே வீடியோ போடுறேன். அடுத்து சொல்ல போகிற ஸ்டெப் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இந்த ஸ்டெப்பை நான் நிறைய மோஸ்ட் ஆஃப் த பில்லியனர்ஸ்கிட்ட பார்த்துருக்கேன், எல்லாருமே இது பண்ணுவாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஸ்டெப் என்னென்னா, விஷுவலைஸ். ஜஸ்ட் விஷுவலைஸ் யுவர் கோல்ஸ் அண்ட் யூ வாண்ட் டு பிகம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஃபுல் டே ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் விஷுவலைஸ். ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபுல்லாக டிசிப்ளினாக இருக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு இத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் ப்ரொடக்டிவாக, அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் விஷுவலைஸ். நீங்கள் ஒர்க் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, பட் ஜஸ்ட் விஷுவலைஸ். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ரிசர்ச்சில் 2 டீம் இருக்காங்க. அந்த 2 டீமில் ஒரு டீமை 1 மந்த்துக்கு கோல் அடிக்கிற மாதிரி பேஸ்கெட்பால் விளையாடுற டீம், அந்த டீமை கோல் போடுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னொரு டீமை கோல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. 1 மந்த் ரிசல்ட்டில் கடைசி என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த கோல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணவங்களை விட விஷுவலைஸ் பண்ணவங்க 1% எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னென்னா, விஷுவலைசேஷனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது? ஸ்டார்ட் டுடே. அண்ட் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், எந்த ஒரு விஷயமுமே ஓவர் நைட்டில் மாறப்போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த விஷயத்தெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிசல்ட் இருக்கா இல்லையான்னு நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அஃபர்மேஷன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபர்மேஷன் இஸ் அஸ்யூம் ஆல்ரெடி ஹேப்பன்டு. ஏற்கனவே நடந்த மாதிரி முடிவு பண்ணிடுங்க. அப்படிதான் முடியும் நம்புகிறேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மந்த்லி 1 lakh சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த 1 lakh சம்பாதிக்கிறவன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி நடந்துக்கணும். இப்போ மந்த்லி 1 lakh சம்பாதிக்கிற ஒருத்தன் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்டாக இருப்பானா, இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான், நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த மந்த்லி 1 lakh சம்பாதிக்கிற ஒருத்தனை ஆகணும்னா ஜஸ்ட் assume, act as the person you want to become, but that intentionally, not just act. This will change your subconscious brain and your reality. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகணும் அப்படின்னா
ஒரு மில்லியனர் இந்த மாதிரி உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பானா? இந்த மாதிரி டிஸ்ட்ராக்டடாக இருப்பானா? இருக்க மாட்டான். ஜஸ்ட் டூ ஒர்க், தே கம்யூனிகேட் வித் ஹை லெவல் பீப்புள். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் மில்லியனர் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த மாதிரியான விஷயத்த பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் உண்மையாகவே மில்லியனராக ஆவீங்க. இப்படி தான் சப்கான்ஷியஸ் பிரெயின் ஒர்க் ஆகும். ஓகே, நீங்கள் சப்கான்ஷியஸ் பிரெயினுக்கு என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அது உண்மையாக பொய்யான்லாம் தெரியாது. அது நீங்கள் எதை கொடுத்தாலும் எடுத்துக்கோ, அதை அப்படியே ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும். அது மட்டும் தான் அதோட வேலை. ஓகே, 3வது ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை பர்சனலாக நானே யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு டைரி வச்சுருக்கேன். அது ஆக்சுவலாக அங்கே இருக்குது. அதை நான் அப்புறமா காட்டுறேன். அந்த டைரியில் நான் டெய்லி என்ன எழுதுவேன்னா, நான் ஒரு மில்லியனர், நான் ஒரு டிசிப்ளின், ஐம் ஃபோக்கஸ்ட், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எழுதி நானே சத்தமாக சொல்லுவேன். ஐம் அ மில்லியனர், ஐம் அ ஃபோக்கஸ்ட், ஐம் டிசிப்ளின். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் சொல்லும் போது என்னோடய சப்கான்ஷியஸ் பிரெயின் அதை உண்மையாகவே மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும். அதே மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் அது மாதிரி ஆக்ட் பண்ணும்போது ஒரு டிசிப்ளினான பர்சன் இப்படியா இருப்பான், டிஸ்ட்ராக்டடாக ஃபோன் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் எனக்கே தோணும். ஸோ ஐ ஜஸ்ட் வித் த ஃபோன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நான் ஜஸ்ட் ஒர்க் பண்ணலாம். ஆர்ஐஎஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. உங்களோட சப்கான்ஷியஸ் பிரெயின் அதை நம்புறதுக்கான எவிடன்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த எவிடன்ஸை நீங்கள் பெருசாக கொடுக்கணும், சில சின்னதாக கொடுத்தாலே உங்கள் சப்கான்ஷியஸ் பிரெயின் எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிடும். உங்களுக்கான ரிசல்ட் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் நிறைய யூடியூபர்ஸை பார்த்துருக்கேன். எல்லாரும் வந்து சும்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ உங்கள் ஐடென்டிட்டி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்னவா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் எழுதிக்கோங்க. இதை டெய்லி எழுதிக்கிட்டே வர்றது மட்டும் இல்லாமல் டெய்லி அதை சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் இதை வேறு கஷ்டப்பட்டு போட்டு வச்சுருக்கேன். ஓகே, பாய்.